கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட தேவ வார்த்தையை கொண்டு வந்து தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்ததான இந்த நல்ல பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சற்று நேர தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ரூத், த புக் ஆஃப் ரூத், சாப்டர் 1 verse 1. The book of Ruth, chapter 1 verse 1. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசும் அப்பா. எனக்காக பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறேன். அடியனுடைய வார்த்தையோ ஞானத்தினால் உண்டாக வருகிற வார்த்தைகள் அல்லப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தைகளை அடியின் மூலமாக கர்த்தர் பேசுவீராக. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற உம்முடைய கரத்தில் எங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது அந்த வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் ரூத்தினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே என்ன பார்க்கிறோம்? ரூத் இங்கே இல்லை, நம்ம வாச பக்கத்தில் ரூத்தே இல்லை. இங்கே வேறொரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. ஃபர்ஸ்ட் நம்ம நகோமியை குறித்து பார்க்க போகிறோம். இரண்டாவது நம்ம ரூத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கிறோம் நகோமி. இந்த நகோமியும் எலிமெலேக்கும் வசித்திருந்த இடம் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. எந்த ஊர்ல இருக்கிறாங்க? இப்போ பெத்லஹேமில் இருக்கிறாங்க. பெத்லஹேமில் எல்லாம் நன்மை அனுபவித்தவர்கள், தேவனிடத்திலிருந்து என்னெல்லாம் கிடைக்க வேண்டுமோ கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தது, அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அனுபவித்தார்கள். இப்பொழுது பெத்லஹேமிலே ஒரு சின்ன குறைவு ஏற்படுகிறது. இந்த குறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இல்லைனால் இந்த குறைவின் வழியாய் நடக்க முடியாமல், இந்த குறைவை அவர்களால் அங்கீகரிக்க முடியாமல், இந்த சோதனையின் நேரத்தில், இந்த பஞ்ச காலத்திலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பெத்லஹேமை விட்டு, தேவனுடைய அப்பத்தின் வீடை விட்டு இப்பொழுது எங்க போறாங்க? மோவாப் என்னும் தேசத்திற்கு போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த மோவாப் தேசத்திற்கு போனதுனால இங்க நகோமி என்ன செய்கிறாள் என்றால், எல்லாவற்றையும் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க நாம் பார்க்கிறோம், நகோமி இந்த அப்பத்தின் வீடை விட்டு பிரிந்து போக வேண்டியவள் அல்ல. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? எதை விட்டு விட்டு போக வேண்டுமோ அதை நாம் என்ன செய்கிறது இல்லை, விட்டுட்டு போகிறது இல்லை. ஆனால் எதை விடக்கூடாதோ அதில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? விட்டு விடுறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது விட வேண்டிய காரியங்கள் உண்டு, விடக்கூடாத காரியங்களும் உண்டு. நமக்கு விட வேண்டிய ஒன்றை ஒரு மனிதர் விடுகிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 8. Genesis chapter 13. இங்க என்ன நடக்குதுன்னா, லோத்தும் ஆபிரகாமிடத்துல தேவன் புறப்பட்டு சொல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு மனிதன் தான் யாரு? இந்த லோத். ஆனால் இந்த லோத்து இருக்கிறதுனால இப்பொழுது ஆபிரகாமுக்கு பிரச்சனை நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆபிரகாமும் லோத்தும் இருக்கிற இடத்துல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா ரெண்டு பேருடைய ஊழியக்காரர்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது.
இந்த பிரச்சனை தீர்றது எப்போன்னா அதனுடைய 14வது வசனத்துக்கு வாங்க. இங்க தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிறைய சொன்னார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாம் அனுபவிக்கவே இல்லை. எது நம்மிடத்தில் இருக்கக்கூடாதோ அது நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மைதான், அது ஒருபோதும் மாறாதவைகள், அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் எது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதோ அது இருக்கிற நாள் மட்டும் ஆபிரகாமால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மைகளை அனுபவிக்க முடியாமல், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நம்மிடத்திலிருந்து போக வேண்டியவைகள் இன்னும் என்ன செய்யல, போகல. விட வேண்டியவைகள் இன்னும் நம்ம விடல. ஆனால் எப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறான், லோத் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ என்ன செஞ்சுக்கோ, நீ எடுத்துக்கோ, நீ கிழக்க போன நான் மேற்க போறேன், நீ தெற்க போன நான் வடக்க போறேன், நீ அங்க போன இங்க நீ அங்க போ நான் இங்க போறேன், நீ எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் அப்படி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் லோத்துக்கு ஆபிரகாம் கொடுத்த உடனே லோத் என்ன செய்கிறான் தெரியுமா, சுற்றி பார்க்கிறான். வாவ், யோர்தானுக்கு பக்கத்துல சம பூமியான செழிப்பான ஒரு இடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க இடத்துல நின்றுகிட்டு, வனாந்தரத்துல நின்றுகிட்டு அவன் எட்டி பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு இனிமையான ஒரு இடத்தை இந்த லோத் என்ன செய்கிறான், தெரிந்து கொள்ளுகிறான். அப்படிதான் இந்த நகோமிக்கும் பெத்லகேமிலே பஞ்சம் உண்டான பொழுது அவள் சுற்றி பார்க்கும் பொழுது மொத்தம் வனாந்தரமான இடம், ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பில்லை, நன்மைகளை காணும். ஆனால் அவள் எட்டி பார்க்கும்போது மோவாப் தேசத்தை பார்க்கிறாள், அங்கே நன்மைகளை அவள் காண்கிறாள். அவளுடைய கண்களுக்கு விருப்பமான இடத்திற்கு நகோமி புறப்பட்டு செல்கிறாள். இப்பொழுது இங்கே இந்த லோத்தும் என்ன செய்கிறான் தெரியுமா, அவனுடைய கண்களுக்கு பிரியமான, அவனுடைய கண்கள் இச்சித்த இடத்தை பார்த்து இந்த லோத்தும் புறப்பட்டு செல்கிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த லோத்து புறப்பட்டு சென்று கொஞ்ச நாள் ஆகும் பொழுதே அங்க என்ன நடக்கிறது தெரியுமா, லோத்துடைய கண்களுக்கு இன்பமான இடத்திற்கு போனா, அவனுக்கு பிடிச்ச இடத்திற்கு அவனை ஆபிரகாம் வழி அனுப்பி வைத்தான். ஆனால் ஆபிரகாம் நின்ற இடத்துல எந்த நன்மையும் பார்க்க முடியல. அது மொத்தம் பார்க்கும்போது வனாந்திரமா தான் இருந்துச்சு, அதுல செழிப்பு இல்லை, அதுல நன்மைகள் இல்லை. ஆனால் செழிப்பை பார்த்து போன ஒரு மனிதன் கொஞ்சம் நாளிலேயே அவனுடைய செழிப்பு அவனை விட்டு எடுப்பட்டு போய்விட்டது. Praise the Lord. அவனை சிறைக்கு பிடித்து கொண்டு போகிறாங்க, அவனுடைய சந்ததிகள் அழிந்து போகிறாங்க, அவனுடைய ஜனங்கள் அழிந்து போகிறாங்க, அவனுடைய நன்மைகள் அழிந்து போகிறது. எந்த இடத்திற்கு போனதுனால தெரியுமா, அவனுடைய கண்கள் இச்சித்த இடத்திற்கு போனதுனால். Praise the Lord. அப்படின்னா ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் இச்சித்த இடத்திற்கு போக வேண்டியவன் அல்ல. நகோமி பெத்லகேமில் இருக்கிறாள், தேவனுடைய வீட்டில் இருந்தவள், தேவனுடைய அப்பத்தை அனுபவித்தவள், தேவனுடைய நன்மைகளை அறிந்து கொண்டவள், தேவனை குறித்து நன்றாக தெரிந்தவள். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலம் பஞ்சம் வந்தவுடனே தேவன் செய்த நன்மைகளை மறந்து மோவாப் தேசத்தை பார்த்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா, அவளுடைய வாழ்க்கையில இருந்த கிரேட் நன்மைகள், அவளுடைய ஆசீர்வாதங்கள், அவளுடைய பிள்ளைகள், புருஷன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாள் தெரியுமா, அவள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. புரியுதா, சொல்றதெல்லாம் புரியுதா, മനസ്സിലാവുന്നുണ്ടോ? അതോ ട്രാൻസ്ലേഷൻ വേണം? ട്രാൻസ്ലേഷൻ നമ്മുടെ ഡോക്ടർ റെഡിയാ? ஓகே. இப்போது இந்த நன்மைகளை இவர்கள் என்ன நன்மையின் காரணமாக அவர்களிடத்தில் இருந்ததான ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஆனால் இந்த பஞ்ச காலத்திலும் இந்த வனாந்திரத்திலேயும் தேவன் ஏற்படுத்தின இடத்திலே, தேவன் காண்பித்த இடத்திலே எப்பொழுது லோத்துவை விட்டு இந்த ஆபிரகாம் பிரிந்தானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது, ஆபிரகாமே உனக்கு நான் இந்த நன்மை தருவேன், நீ மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமானது, உன்னுடைய சந்ததிகளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நன்மைகளையும் ஆபிரகாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். எப்பொழுது தெரியுமா, லோத்தை விட்டு பிரிந்த பொழுது. Praise the Lord. இன்றைக்கு என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறபடி சில நேரங்களில் விட வேண்டியவர்களை நாம் விட்டு, விட வேண்டியவர்களை நாம் விட்டு, விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டு கர்த்தரோடு சேரும் பொழுது வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும்.
ஹல்லேலூயா. நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அதற்கு தடையாக காணப்படுகிறதானவைகளை அது சில நேரங்கள்ல நாம் விடணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒன்றாக தான் இருக்கும். சில நேரத்துல அது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களா இருக்கலாம், நம்முடைய சொந்தங்களா இருக்கலாம். அதை விட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். விட வேண்டிய காரியங்களை நாம் விடணும். அது நம்முடைய சுபாவமா இருக்கலாம், நம்முடைய கேரக்டர்ஸ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் ஒன்று விட சொன்னா அதை நாம் விட்டே ஆகணும். இங்கே ஆபிரகாமிடத்திலிருந்து லோத்து பிரிந்து போன உடனே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நன்மைகளை அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே நகோமி என்ன பண்ணுகிறார் தெரியுமா? இங்க இருந்து போகிறார். அவள் மோவாப் தேசத்திலே போய் அவளுடைய நன்மைகளை எல்லாம் இழந்த பிறகு அவள் திரும்ப பெத்லகேமுக்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க பெத்லகேமில வந்த உடனே எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, பெத்லகேமில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாரு, இது யாரு? நகோமி வந்திருக்கிறார். இவங்க போய் 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆனவங்க இப்பொழுது எந்த இடத்துக்கு திரும்பி வராங்க? எங்கிருந்து போனாங்களோ அதே இடத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி என்றால் என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஏற்படுத்தின இடத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், அது சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தாபனங்களாக இருக்கலாம், உங்களை படிக்க அனுப்புகிற இடமாக இருக்கலாம், தேவன் அனுப்புகிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் கொஞ்ச காலம் அது பஞ்சமாக தோன்றலாம், கஷ்டமாக தோன்றலாம், நிந்தைகளாக தோன்றலாம், அவமானங்களாக தோன்றலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, இந்த பஞ்சம் ஆன இடம், இந்த செழிப்பில்லாத இடம் ஒரு நாள் செழிப்பாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடமாக இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கலாம், தலை குனிந்த இடமாக இருக்கலாம். அந்த இடம் ஒரு நாள் உங்களுக்காக ராஜ மரியாதை கொடுக்கும். அப்படி மாற்ற என் தேவனால் முடியும். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்தை விட்டு நகோமி திரும்பி போனாலோ, எந்த இடத்தை விட்டு போனாலோ அதே இடத்திற்கு தேவன் அவளை வர வைத்தார். இதுதான் என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின சபை என்றால் அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல பஞ்சமாக இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அவைகளை எல்லாம் மறந்து தேவன் இந்த 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 நகோமி வந்து சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன என்னன்னு கூப்பிடுங்க. இப்ப என்னன்னு கூப்பிடுங்க. இப்ப என்ன நகோமின்னு விളിக்கிறது, என்ன என்னன்னு விളിக்கணும்? என்ன மாறான்னு விളിக்கணும். Praise the Lord. You call me Mara. I am not Naomi now. I am not anymore நகோமி. இனி இந்த பேருக்கு உண்டான அருகதை எனக்கு கிடையாது. ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாக நான் செயல்பட்டேன். நீங்க வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 21வது வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணார். இந்த பஞ்சமான இடத்திலிருந்து அவள் போகும்போது எப்படி போகிறாளாம்? நிறைவுள்ளவளாய் போகிறாள். ஆமென். ஆனால் இந்த நிறைவுள்ளவளாய் போனவள் இப்பொழுது வரும்பொழுது குறைவுள்ளவளாய் வருகிறாள். இருந்தவைகளை எல்லாம் இழந்து போனவளாய் மாறா என்கிற அனுபவத்தோடு அவள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாறா என்கிற அனுபவம் அவளுக்குள்ளே வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு வேறொரு மாறாவை பற்றி தெரியும். எங்க தெரியுமா? அங்க வாங்க, எக்ஸோடஸ் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். Exodus chapter 15 verse 23. Praise the Lord. இப்போது இங்க இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். இங்க வழி நடத்தி வருகிற வழியிலே அவர்களுக்கு தண்ணீர் என்ன செய்கிறது? குறைந்து போகிறது. இங்கே ஒரு மாறாவை நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த மாறாவிலே தண்ணீர் யாரால என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. இங்க ஹிஸ்டரி நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்யணும்? அந்த மரத்தினுடைய ஒரு கொம்பை வெட்டி என்ன பண்ணு, அந்த தண்ணிக்குள்ள போடு அப்படிங்கிறார். அவர் போட்டதும் அந்த தண்ணி என்னவாய் மாறுகிறது? இனிமையாய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஹிஸ்டரிஸ்ல நம்ம போய் அதை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அந்த மரம் கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் 300 to 400 இயர்ஸ் அந்த மரம் அந்த இடத்துல தான் நிக்குதான். அப்படின்னு அந்த மரம் அவ்வளவு பெருசா வளர்றதுக்கு இட்ஸ் டேக்ஸ் அவ்வளவு நாட்கள், அவ்வளவு வருடங்கள் அது எடுக்குமா. அப்படின்னா
ஒரு நாள் என் ஜனங்கள் இந்த மாறாவழி வருவார்கள் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் இந்த மாறாவில இருந்து தண்ணீரை குடிப்பாங்கன்னு தெரியும். இந்த தண்ணீரை நான் அவங்களுக்கு ருசியாக்கி கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை, நீங்கள் நடக்கிற வழியை, இல்லை நடக்க போகிற வழியை நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே முன்குறித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கான சொல்யூஷனும் அவர் கண்டிருக்கிறார். அதான் கிரேட். பிரைஸ் தி லார்ட். நீங்க போகிற பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் நீங்கள் உருவாகும் முன்னமே அவருக்கு தெரியும். நான் உருவாகும் முன்னமே, நான் போகிற பாதையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனை அவர் தீர்மானித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அங்க அந்த வசனம் கொடுத்த பிறகு, அந்த அற்புதம் கொடுத்த பிறகு தேவன் அழகாக ஒரு காரியத்தை சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்களேன். அந்த 25, 26 வாசிங்க. Exodus chapter 15 verse 25, 26. இங்க பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். அங்க சொல்றார், மிக தெளிவாக சொல்றார். நீ அந்த வாசிங்க, அந்த அடுத்த வசனம் வாசிங்க. 26 வாசிங்க. அவருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறவைகளை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? செஞ்சீங்கன்னா நான் யாராக இருப்பேன்? உங்களுக்கு எந்த வியாதியும் எந்த கஷ்டமும் என்ன செய்யாது? வராது. அப்படின்னா ஒரு மாறாவில இருந்து உனக்கு ஒரு லெசனை கொடுத்து நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நியமித்த இடத்திற்கு நீ சென்று கர்த்தர் இருக்க சொல்லுகிற இடத்துல இருந்தா உனக்கு வியாதி வராது, உனக்கு கஷ்டம் வராது, உனக்கு துன்பம் வராது, உனக்கு பிரச்சனை வராது. உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த லெசனை அறிந்து கொண்ட இந்த தீர்க்கதரிசிகளின் இந்த நியாயாதிபதிகள் நியாயம் தீர்க்கிற நாளிலே காணப்பட்ட இந்த நகோமியும் அவளுடைய புருஷனும் குடும்பமும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து போகிறாங்க. அவர்களுக்கு கொடுத்த கற்பனைகள் என்ன செய்கிறாங்க? மறந்து போகிறாங்க. அந்த மாறாவிலே மறந்து போன விஷயத்தை இப்பொழுது நகோமி திரும்ப கொண்டு வர்றா. என்னை யாருன்னு கூப்பிடாதீங்க, மாறா. நான் ஏன் மாறாவாக மாறினேன்? தேவன் எனக்கு சொன்ன நியாயத்தையும் தேவன் எனக்கு சொன்ன கற்பனைகளையும் தேவன் எனக்கு சொன்ன நன்மையான காரியங்களுக்கும் நான் செவி சாய்க்காமல் என்னுடைய விருப்பத்தை நான் செய்ததனால் இன்றைக்கு திரும்பவும் நான் மாறாவாக இங்கே வந்து நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில நான் மாறாவின் அனுபவத்திற்கு கடந்து போவதற்கு முக்கிய காரணம் நான் தான். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வயதில் இந்த கசப்பான அனுபவங்கள் வழி நான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு நன்றாக சொல்ல முடியும், இதற்கு காரணம் நான் தான். இன்னைக்கு இங்க வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் நான் தான். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தையை ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அது மாறாவாக தான் மாறும். Praise the Lord. Hallelujah. ஆனால் ஒன்று சொல்றேன், இந்த மாறாவின் அனுபவத்தில் இருக்கிற நகோமி பெத்லஹேமுக்குள்ளே வந்ததும் அவள் புரிந்து கொண்டாள், அவள் செய்த தவறுகளை புரிந்து கொண்டாள். அவளை அந்த வீடு அவளை திரும்பவும் அங்கீகரிக்கிறது. பெத்லஹேம் திரும்பவும் அவளை ஏற்றுக்கொள்ளுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் என்ன கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, அவர் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சில வேளை இன்னைக்கு நீங்க மாறாவின் அனுபவத்தில் போய் கொண்டிருக்கலாம், கசப்பான சூழ்நிலைகளின் வழி போய் கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் என்னுடைய ஃபியூச்சர் என்னவாய் மாறும் என்று பயப்பட
பயப்பட்டு கலங்கி போய் நிற்கிற உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? இந்த பெத்லகேமிலே நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன். ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். உங்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சில வேளை நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போனது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இங்க நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் கூட இல்லை. இல்ல, நான் நன்றாக புரிந்து கொண்டதுனால சொல்றேன், அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? சில நேரம் விட்டு விலகி போகிறோம். நீங்க விலகி போனாலும் ஆண்டவர் சொல்றேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாராவின் அனுபவத்திற்குள்ள நகோமி கடந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போகும் பொழுதும் தேவன் அவளோடு கூட தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மாராவின் அனுபவத்தை மாற்ற என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். இங்கே நகோமியை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ரூத்தை பற்றி பார்க்கிறோம். ரூத் என்ன செய்கிறாள் தெரியுமா? இந்த பெத்லகேமை குறித்து அறிந்தவள், இந்த நகோமியை குறித்து அறிந்தவள், இந்த நகோமிக்குண்டான நன்மைகளை குறித்து அறிந்த ரூத் என்ன செய்கிறாள் தெரியுமா? நகோமியை பற்றி கொள்ளுகிறாள். பிரைஸ் தி லார்ட். அவள் நகோமியை பற்றி கொண்டு அவள் எங்க வருகிறாள் தெரியுமா? மோவாப் என்னும் தேசத்திலிருந்து பெத்லகேம் என்னும் தேசத்திற்கு வருகிறாள். அவள் சத்தியத்தை அறிந்து கொண்டாள், அவள் உண்மையை அறிந்து கொண்டாள், அவள் நன்மைகளை அறிந்து கொண்டாள். அவள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு அவள் செவி சாய்த்து நகோமியோடு பெத்லகேமுக்குள் வந்ததும் இந்த ரூத், எல்லாவற்றையும் இழந்து போன ரூத், நாளைக்கு வாழ்க்கை கேள்விக்குறியான ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. ஒரு புதிய சாப்டர் தொடங்குறது. இங்க நம்ம வாசிக்கும் இங்க நம்ம தம்பி சொல்லும்போது சொன்னாரு, மிக அழகாக ஒரு வேர்டை யூஸ் பண்ணாரு. இவ்வளவு நேரம் என் மைண்டுக்குள்ள இருந்துச்சு, இப்ப போயிடுச்சு. ஓகே, when it comes I will tell you. ஓகே, இங்க இவளுடைய வாழ்க்கையில அவள் இழந்து போன, அவளுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. நகோமியுடைய வாழ்க்கை இங்க முடிஞ்சு போகுது. ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கை இங்க புதுசா என்ன செய்கிறது? ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு வாழ்க்கை கேள்விக்குறி என்று நினைத்து இருந்தவள், மோவாப் தேசத்திலே வசித்துக் கொண்டிருந்தவள், ஒரு காலத்திலே நன்மையை விட்டு மோவாபுக்கு ஓடி போன நகோமியோடு இப்பொழுது ரூத் திரும்ப பெத்லகேமுக்கு வருகிறாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுகிறாள். அவள் தாவீது என்னும் அந்த சந்ததியிலே பேருடையவளாய் இந்த ரூத் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்திலே அவள் நிலைத்திருந்தாள், பற்றி கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். பெத்லகேமை பற்றி கொண்டாள், நகோமியை பற்றி கொண்டாள், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டாள், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. the word I got it right now. I got it. Where there is test, அங்கதான் என்ன நடக்கும்? Testimony. There will be testimony. அந்த டெஸ்ட், நகோமி டெஸ்ட் வழியா போகிறா. ஆனா யார் டெஸ்டிமனியா வந்து நிக்கிறாங்க? இப்போ யார் அனுபவிக்கிறாங்க? நன்மையை அனுபவிக்கிறது ரூத். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்குமே அந்த டெஸ்ட் வழியா நீங்க போனீங்களான்னு எனக்கு தெரியாது. சில வேளை பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் போயிருக்கலாம், நம்முடைய முன் ஜெனரேஷன், நம்முடைய பிதாக்கள் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த டெஸ்ட் வழி போனதுனால இன்னைக்கு நம்ம ஒரு டெஸ்டிமனியா நிற்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக. என்னுடைய முற்பிதாக்கள் கசப்பான அனுபவங்களின் வழி போய் இழக்க வேண்டியதெல்லாம் இழந்து ஆண்டவரை அறிந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தாங்க. அதனால இன்னைக்கு நான் இழந்து போகாம கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. எங்களுடைய இந்த கசப்பான அனுபவங்கள், கசப்பான வாழ்க்கைகள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு மாறி போகட்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீர் எங்களை விட்டு விலகாமல் இந்த கசப்பான அனுபவத்திலேயும் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறதான இந்த சூழ்நிலையிலேயும் நீர் எங்களோடு நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கசப்பான மாராவின் அனுபவத்தை இந்த இரவிலே இனிமையாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என் மேல் வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றமே நான் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றன் பின்னாக தோற்றாலும் மாறாவின் அனுபவமாக இருந்தாலும் சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் போயிருக்கிறவனுடைய வாழ்க்கை அவர் புதிய நன்மைகளை தருவதற்காக உனக்காய் யுத்தம் செய்கிறவராய் நமக்காய் நிற்கிறவர் இயேசு நமக்குண்டு நம்முடைய கசப்பான அனுபவங்களை விட்டு ஒரு மதுரமான இனிமையான வாழ்க்கையை தர என் இயேசுவால் கூடும் எனக்காக நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியமே சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே